சிம்மராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி குடும்பத்துடன் அனுசரித்து போவதால் மட்டுமே உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். சுற்றி இருப்பவர்களிடம் வார்த்தைகளை அளந்து பேசவும், எதையும் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கவும், குடும்பத்தில் வரவு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது. விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்கிடையே பூசல் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். நண்பர்கள் பல்வேறு வழிகளில் உதவுவார்கள். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் தொலைந்து காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். மற்றவர்களுக்காக பொறுப்பை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞான மோட்ச காரகனான கேது, ஆத்ம காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் மேன்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள். பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி வக்கரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். மனதில் சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒளி காரகனான சூரியன், அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரி தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதால் உங்களுக்குண்டான நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்மகாரகனான சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்து சக்தி மிக்கவராக விளங்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசு வழியிலான முயற்சி ஆதாயம் தரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். அந்நீரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும்.